மேகதாது அணையை தடுப்போம், காவிரியை காப்போம். 5.5 கோடி தமிழ் மக்களை பாதிக்கக்கூடிய மேகதாது அணை கட்டப்படக்கூடாது. அப்படி மீறி கட்டினால் அதை தகர்த்து எறிவோம் என்று இன்றைக்கு 4 நாட்களாக கர்நாடக எல்லையில் இருந்து இன்றைக்கு பூம்புகாரிலே இறுதி கூட்டத்திலே இங்கே தலைமுறை ஆற்ற இருக்கின்ற மதிப்பிற்குரிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்களே, மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய விவசாய சங்கத்தினுடைய பிரதிநிதிகளே, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களே, அனைத்து நிலை பொறுப்பாளர்களே, உழவர் பேரி இயக்கத்தினுடைய மாநில தலைவர் ஆலயமணி அவர்களே, மாவட்ட செயலாளர் பழனிசாமி அவர்களே மற்றும் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்தியா மட்டும் கிடையாது, உலக அளவில் ஒரு நதி புறப்படுகிறது என்று சொன்னால் அது கீழே இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளுக்கும் அனைத்து மாநிலங்களுக்கும் அது சொந்தமானது. ஆகவே இது இயற்கை நீதியின் மட்டும் கிடையாது, சட்ட ரீதியாக காவிரி நீர் என்பது கர்நாடகத்தில் இருந்து தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நீர் என்பது எவனும் நமக்கு இலவசமாக கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது நமது உரிமை. ஆனால் அப்படிப்பட்ட உரிமை ஆங்கிலேயர் காலத்தில் இருந்தது 405 டிஎம்சி தண்ணீர். இன்றைக்கு நமக்கு கிடைக்கிற உரிமை என்பது வெறும் 175.5 டிஎம்சி தண்ணீர் தான் இன்னைக்கு நம்மளுடைய உரிமை. ஆனால் அந்த 177.5 டிஎம்சி தண்ணீரும் முறையா மாதந்தோறும் கொடுக்கப்படுகிறதா கிடையாது. மழை காலத்துல உபரி நீர் அவங்க அணையில தேக்கி வச்சு கட்டுப்படுத்த முடியாத நீரை விட்டு அந்த நீர் நம்ம மேட்டூர் அணை மட்டும்தான் இருக்கு. அதை நிறைஞ்சி கடல்ல போய் கலக்குது. அதை அவன் கணக்கு காட்டி தமிழ்நாட்டுக்கு நான் இவ்வளவு நீரை கொடுத்துட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இதை இதுவரையும் தட்டி கேட்கறதுக்கு முடியாத ஆட்சியாளர்கள் மேலும் மேலும் 3 அணையை அவன் கட்டி சட்டத்துக்கு விரோதமா தமிழ்நாட்டினுடைய அனுமதி இல்லாம கட்டி கேட்காததுக்கு என்ன காரணம்னா, இதுவரை மருத்துவர் சின்னையாவை போல ஒரு தமிழன், ஒரு விவசாயி இந்த நாட்டை ஆளவில்லை என்பதுதான் நிலை. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மருத்துவர் சின்னையா அவர்கள் ஏதோ ஒரு மாநில கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் மட்டும் கிடையாது. நாம நினைக்கலாம் இங்க பேசுறது ஏதோ இங்க இருக்கிற நிருபர்கள் எடுத்து போட்டா இங்க இருக்கிற தமிழ்நாட்டுக்காரங்க. மருத்துவர் சின்னையா அவர்கள் ஒரு தேசிய தலைவர். 5 ஆண்டு காலம் அமைச்சர் பதவியை இந்திய நாடு மட்டுமல்ல உலக நாடுகளே வியக்கின்ற அளவுக்கு செய்த சாதனை என்பது மிகப்பெரிய சாதனை. ஆகவே இன்றைக்கு 4 நாட்களாக அவர் பேசுகின்ற வார்த்தை இந்தியா முழுவதும் இருக்கிற முதலமைச்சர்களும் மத்திய அமைச்சர்கள் பிரதமர் ஜனாதிபதி வரை உற்று நோக்குவார்கள். இதை மீறி மேகதாது அணை என்பது கட்டுவதற்கு வாய்ப்பு கிடையாது. ஆனால் நான் தொடர்ந்து தமிழன் என்பவன் என்ன இழிச்சுவாயனா, இவன் வரக்கூடிய தண்ணீரை நம்மை தடுத்து அணையை கட்டி தேக்கணும். அடுத்துவன் பார்த்தீங்கன்னா கேரளாவில் முல்லை பெரியார் அணையில கொள்ளளவை தேக்க விடாம இன்னைக்கு வருது இவன் ஒரு பக்கம் தடுத்துக்கிட்டு இருக்கிறான். பாலாத்துல ஆந்திராக்கார அணை மேல அணை கட்டி தடுப்பணைகளை கட்டி நீரை தேக்கி கொண்டு தமிழகத்துக்கு வரக்கூடிய தண்ணீரை இதுவரை கொடுக்காமல் தடுத்துக்கிட்டு இருக்கிறான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கச்சத்தீவை தாரவாத்து கொடுத்ததுனால இன்னைக்கு மீனவர்கள் போய் மீன் பிடித்தால் சிங்கள ராணுவம், இலங்கை ராணுவம் மீனவர்களை தினந்தோறும் அடித்து நொறுக்கி கைது செய்து சிறையில் அடைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தமிழினம் இன்றைக்கு எப்படி நசுக்கப்பட்டிருக்கிறது? ஒரு இனத்தை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் முதலில் மொழி அழிக்க வேண்டும், இரண்டாவது வாழ்வாதாரத்தை அழிக்க வேண்டும். இப்ப நம்மளுடைய மொழியை ஓரளவுக்கு அழித்து விட்டார்கள், இரண்டாவது வாழ்வாதாரம். அந்த வாழ்வாதாரத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காக தான் இப்ப காவிரியின் குறுக்கே மேகதாது என்கின்ற அணையை கட்டி நமக்கு வரக்கூடிய இந்த நீரை தடுக்க வேண்டும் என்று திட்டமிட்டு செய்கிறார்கள். ஆகவே
இதை நாம் தடுத்தாக வேண்டும். மருத்துவர் சின்னையாவின் தலைமையிலே நாம் அணிதிரள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த டெல்டா மாவட்டங்கள்ல நாங்க தான் பெரிய கட்சின்னு என் மாதிரி சிகப்பு துண்டை போட்டுக்கிட்டு ஒரு கட்சி திரும்புது. அந்த கட்சி இன்னைக்கு இத பத்தி எல்லாம் கவலைப்படாம கள்ளத்தனமா யாரெல்லாம் காதலிக்கிறீங்க வாங்க நாங்க கல்யாணம் வைக்கிறோம்னு திரும்பிக்கிட்டு இருக்கிறான் ஒரு அயோக்கியப்பட்ட. இதுக்கு ஒரு கட்சி, இதுக்கு ஒரு சித்தாந்தம், இதுக்கு ஒரு சிந்தனை என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.